வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10,000 வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது ரியல்மியில், அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு மொபைல் எடுக்க போகிறேன்னு சொன்னார் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 3 மொபைல் வந்துட்டு சொல்கிறேன், அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு 3 மொபைல் வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த ஒரு மொபைல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மொபைல் வந்துட்டு பார்த்துடலாம். Realmi C3 அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்துட்டு ரேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8,999 ரூபா தான். 32 GB ஸ்டோரேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 3 GB ரேம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 மில்லியம்ஸ் அவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜிங்கில் வந்துட்டு இது சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் வந்துட்டு Helio G70 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 6.52 இன்ச் HD டிஸ்பிளே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 12 MP dual கேமரா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 5 MP கேமரா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதுக்கப்புறமா போர்ட்ரேட் லென்ஸும் கூட ஆட் பண்ணியிருக்காங்க பேக்கில் வந்துட்டு. அதுக்கப்புறம் 1080p வீடியோ ரெக்கார்டிங்கும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் 3 கார்ட் ஸ்லாட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 3 கார்ட் ஸ்லாட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 12 சிம் வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோ SD கார்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்லாட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 கார்ட் ஸ்லாட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறமா 256 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8,999 ரூபா தான். ஒரு 10,000 எவ்வளோ கம்மியாகுது, ஒரு 1000 ரூபா வந்துட்டு கம்மியாகுது, அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு மொபைல் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மொபைல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா Realmi 5i அப்படிங்கிற ஒரு மொபைல். ஓகேங்களா? அதில் வந்துட்டு 64 GB ஸ்டோரேஜ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது, 4 GB ரேம். ஓகேங்களா? அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. Realmi 5i வந்துட்டு 64 GB ஸ்டோரேஜ், 4 GB ரேம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 ரூபா, கிட்டத்தட்ட 11,000 ரூபா வந்துருச்சு. ஓகேங்களா? 11,000 ரூபா வந்துருச்சு. கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP பேக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 6.52 இன்ச் வந்துட்டு HD டிஸ்பிளே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 5000 மில்லியம்ஸ் அவர் பேட்டரி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் டிசைன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிவர்ஸ் சார்ஜிங்லேயே வந்துட்டு இது சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ப்ராசஸர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? Qualcomm Snapdragon 665 2GHz ப்ராசஸர் அப்படி அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு 1 இயர் வாரண்ட்டி வந்துட்டு உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் வாரண்டிங்கிற போது கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அக்சசரி எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 6 மந்த்துக்குள்ள வந்து நோ காஸ்ட் ஆஃப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை விட வந்துட்டு இது ஒரு 2000 ரூபா கூட இருந்தாலுமே ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்சசரிஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு 6 மந்த் வந்துட்டு உங்களுக்கு டியூரேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேமரா குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? 64 GB ஸ்டோரேஜும் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு மொபைல் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு மொபைல் வந்துட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நான் இன்னொரு மொபைல் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். Realmi C15 அப்படிங்கிற ஒரு மொபைல். ஓகேங்களா? அதில் வந்துட்டு 32 GB ஸ்டோரேஜ், 3 GB ரேமு, 256 GB வந்து நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான். 6.52 இன்ச் HD டிஸ்பிளே. அதுக்கப்புறமா வந்துட்டு கேமரா வந்துட்டு ஸ்பெசிலிட்டிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 MP dual கேமரா வந்துட்டு பேக்லையும், அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் வந்துட்டு 8 MP வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 6000 மில்லியம் பவர் லித்தியம் அயன் பேட்டரியும் அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 18 வாட்ஸ் இருந்தாலே போதும், குயிக்லி சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு Mediatek Helio G35 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. Realmi C3, Realmi 5i, Realmi C15 இந்த 3ல் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக எது இருக்குன்னு பாருங்கள். Realmi C3ல் வந்துட்டு 9,000 ரூபா தான் ரேட்டு. Realmi 5iயில் வந்துட்டு 11,000 ரூபா. Realmi C15ல் வந்துட்டு 10,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்துட்டு Realmi 5iயில் தான் அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 64 GB ஸ்டோரேஜ், 4 GB ரேமு, அதுக்கப்புறமா 1 இயர் வாரண்டிலாம் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு 5000 மில்லியம்ஸ் அவர் பேட்டரி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அக்சசரிஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் 6 மந்த்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவங்களோட ஆஃபர் வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ ஆனால் என்ன ஒரு 2000 வந்துட்டு கூடுது மற்ற செல்ஃபோன்லேருந்து 11,000 வந்துட்டு வருது. ஸோ நீங்கள் ஒரு எந்த ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனே வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபோன் வாங்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ் வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். இந்த 3 ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.